ஹாய் ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரீஸ் மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு சிக்கலாக இருக்குன்னா, அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கொடுத்த சில ப்ராமிசஸில் தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ராப் ஆகிருக்கீங்க, ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆகி மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் வாயின் வார்த்தைகளாக தான் இருக்கணும். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். அதாவது நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ்னால தான் நீங்கள் சிக்கிக்கொள்றீங்க. உன் வாயின் வார்த்தைகளால் தான் நீ பிடிபடுற, நீ ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராமிஸும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் இந்த கான்சியஸாக யோசிச்சு ஜபம் பண்ணி நீங்கள் அதை ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஜபம் பண்ணி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுங்க. இல்லைனா அது ஒரு சிக்கலுக்குள்ளே, ஒரு ட்ராப்புக்குள்ளே நீங்கள் மாட்டிடுவீங்க. அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் போயிடும். டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதுபோக இந்த வசனம் எந்த கான்டெக்ஸ்டில் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்ததை, ஆனால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். ஸோ இந்த வசனம் எதை பற்றி சொல்லுதுன்னா, எதை ட்ராப்பு, எது உங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குதுன்னு சொல்லுதுன்னா, கடன் வாங்குறதையும் ஒருத்தன் உங்களுடைய ஃப்ரெண்டு கடன் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா, அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது உங்களை ஒரு பெரிய ட்ராப்குள்ளே கொண்டு போயிடும். அதோட மீனிங் என்ன? நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்காக ஒரு லோன் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுறீங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா, நீங்கள் அவன் கடனை கெட்டலைனாலும் அந்த கடனை நீங்கள் கெட்டணும். அதுதான் அதோட மீனிங். ஸோ அவன் கெட்டாமல் அவன் தப்பிச்சு எங்கேயாவது போயிட்டானா அந்த கடனை எல்லாம் உங்கள் மேலே சுமந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. அதை எப்படி இதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மான் வேட்டைக்காரன் கையிலேருந்து தப்பிக்கிறது போலவும், ஒரு குருவி வேடன் கையிலேருந்து தப்பிக்கிறது போலவும் நீ அந்த இடத்துல தப்பிச்சிரு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க, சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க. அதை உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்களும் கடன் வாங்குறதா யோசிச்சிங்கன்னா அதையும் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறத பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ நீங்களும் கடன் வாங்காதீங்க, மற்றவங்க கடன் வாங்குறதுக்கும் நீங்கள் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்குறத என்கரேஜும் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த கடன் வாங்குறதுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரு. எங்கேயுமே கடன் வாங்குறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறான். ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணி கூட்டம் வந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கடன் வாங்குறது மூலமாக திரும்ப ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே உள்ளே போகிறீங்க. அந்த கடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவான ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணிடும். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அது ஓப்பன் பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக இருக்காரு. அவர் பெருக்கத்தின் கர்த்தராக இருக்கிறாரு. உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதுபோக இன்னைக்கு நிறைய பேர் வீடு வாங்க லோன் வாங்குறாங்க, காரு பைக்குன்னு சொல்லி எல்லாம் லோன் வாங்குறாங்க. எல்லா லோனும் தப்பு. இதை காட்டிலும் இன்னொன்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு லோன் வாங்கித்தாங்க, ஆண்டவர் கேட்குறான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு ட்ராப்பு தான். அதையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அது யாருக்கும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா சாலமோன் அவர் பெரிய தேவாலயம் கட்டுறாரு. அவர் யார்கிட்ட போய் கடன் வாங்கினாரு? ஏன்னா அப்போஸ்தலர்கள் அவங்க சபை கட்டுறாங்க, அவங்க யார்கிட்ட கடன் வாங்குறாங்க? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதை வச்சு அவங்க சபை கட்டினாங்க. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்தையுமே எனக்கு நிறைய பேர் கடனில் தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ட்ராப்புக்குள்ளே தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆண்டவரை பிலீவ் பண்ணுங்க. இந்த கடன்கிறது என்னன்னா, ஆண்டவரை நீங்கள் நம்பாமல் கடனை நீங்கள் நம்பும்போது உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தி பிளெஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்ச பிளெஸிங்கை நீங்கள் வேல்யூ பண்ணாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கடன் வாங்குற இடத்துலேருந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன், என்ன இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பண்ணி உங்களை வெளியே கூட்டு வருவார். ஸோ இந்த ட்ராப் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடன் வாங்காதீங்க, கடன் வாங்குறவங்களுக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்குறதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷலோம்.